ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான விஜய் சேதுபதி அவருடைய எபிசோடுக்காக எல்லாருமே காத்துட்ருப்பீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குறீங்களா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் தட்டுவீங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் வந்து வெடிச்சிருக்கு. என்னென்னா விஜய் பார்வதி அரோராவை வந்துட்டு ரொம்ப மட்டமாக அங்கே அந்த சபையில் பேசிட்டாங்க. அவங்க ஒரு சிம்பிள் காமிச்சாங்க. அந்த சிம்பிளை இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அங்கே சபையில் போட்டு உடச்சிட்டாங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. இதனால் அவங்களுக்கு ரெக்கார்டு கொடுத்து இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக பூதாகரமாக வெடிச்சிட்ருக்கு. சரிங்களா? இன்றைக்கி அதனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, விஜய் பார்வதிக்கு ரெக்கார்டெலாம் கொடுத்துருவாங்க அப்படின்னலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு கம்மி. வாய்ப்பு கம்மி இல்லை, கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 ஆஹா ஓஹோ அப்படின்னு போயிட்டுருக்கு. இதில் இந்த அம்மா ரெக்கார்டு கொடுத்து அனுப்புனா வேறு யார் அந்த இதை போட்டு இழுக்கிறது? இவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, தூங்கியா சாப்பிடியா. ஆனால் தப்பு தான். ஆனால் இது இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ ஏன் இது பெருசாக உடஞ்சிருக்கு அப்படின்னா, வெடிச்சிருக்கு அப்படின்னா, பழைய ஆட்களாக இருப்பாங்களே பிக் பாஸ் ஸ்டார்ஸ், அவங்களாம் விஜய் பார்வதி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜாக்லின், உங்களுக்கே தெரியும், ஜாக்லின் போன சீசனில் என்ன ஒரு சம்பவம் பண்ணாங்க. அந்த பணப்பட்டு எடுக்க போகும்போது என்ன மாதிரி ஆகிடுச்சு, நிறைய பேர் பொங்கி எழுந்தாங்க. நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியால் அவங்க தான் ரன்னராக வருவாங்க கூட நினச்சிட்டு இருந்தோம். பட் வரல. சரிங்களா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதுக்கு ஒரு பொண்ணே கேரக்டர் அசோசினேஷன் பண்ணுறாங்க. சே, ஸோ டிசப்பாயிண்டட் வித் டுடேஸ் எபிசோட், நாட் கூல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. விஜய் பார்வதி ஒரு பொண்ணே அரோரா ஒரு பொண்ணு அவங்களுக்கு கேரக்டர் அசோசியேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது யார் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஷிவின் பிக் பாஸ் சீசனில் திருநங்கையாக சூப்பராக கலக்கணவங்க. நான் அவங்கள மாதிரி தான் இப்போ ஆட்கள்லாம் நினச்சேன். பட் யாருமே பெருசாக பண்ணல. அப்சராலாம் அப்படி தான் நினச்சேன். பட் அவங்க பண்ணலை. ஆனால் கண்டிப்பாக ஷிவின் அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு யாருமே வரக்கூடிய சான்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க வேறு ரகம். சண்டையாக இருந்தாலும் சரி, அந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கு ஒரு சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ட்விஸ்ட் வேலையில் பயங்கரமாக இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சச் எ சீப் மூவ். யார்? விஜய் பார்வதி. ஐ ஸ்ட்ராங்லி கண்டெம்டு பார்வதி அண்ட் திவாகர் ஃபார் திஸ் பிஹேவியர். ஏன்னா திவாகர் தான் ஆரம்பிச்சு அந்த புறம்னு அவங்க சொன்னதுனால இவர் நீங்கள் கூட தான் அந்த மாதிரி ஆபாசமாக ஒரு சிம்பிள் காமிச்சிங்க என்னை பார்த்து அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால் அவங்க சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணி, ப்ரீ ஜட்ஜிங் இஸ் நாட் ஃபேர் வென் இட் கம்ஸ் டு யூ, லுக் அட் யுவர் செல்ஃப், வாட் யூ ஆர் டூயிங் டு ஹர், நாட் கூல். முதல் ப்ரீ ஜட்ஜ், அதாவது நீங்களே ஒரு முடிவு பண்ணாதீங்க, முதல்ல உங்களை பாருங்கள். இது சரியில்லை அப்படி, வி ஸ்டாண்ட் வித் அரோரா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ரைட். இப்போ என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, நேற்று கமருதீன் கூட அரோரா பேசியிருப்பாங்க. யாரெல்லாம் நோட் பண்ணி சொல்லுங்கள். ஃபுல்லாக கமருதீன் கூட அரோரா பேசும்போது விஜய் பார்வதி பற்றி தான் பேசியிருப்பாங்க. கலையரசன் விஜய் பார்வதியை பற்றி என்ன சொன்னால் தெரியுமா, அது இங்கே இப்படி பண்ணுது, அது அப்படி பண்ணுது. அதுவும் இல்லாமல் கமருதீனோட ஷேர் பண்ணிப்பார். என்னென்னா, வி ஸ்டாண்ட் ஃபார் ஈச் அதர் சொல்லியிருக்காங்க. போன சீசனில் ஒருத்தங்க இருந்தாங்களே, அந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் இருக்கலாம் சொல்கிறாங்கன்னு போது, ஏண்டா ஒரு கேமுக்காக அந்த பொண்ணு பண்ணுறான்னு உனக்கு தெரியுது. அப்போ அந்த கேமுக்காக அந்த பொண்ணு பண்ணும்போது அந்த பொண்ணோட அன்பில் எப்படி உண்மை இருக்கும், நீ அந்த பொண்ணுக்கிட்ட பழகாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. என்ன வார்த்தை விட்டுருப்பாங்கன்னா, ஏன் நம்ம கூட அவள் பேசிகிட்டு இருக்கும்போது அவளாம் டபுள் மீனிங் பேசுறது இல்லையா, என்னமோ பெரிய உத்தமி மாதிரி பேசுகிறா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கும்போது யோசிச்சு பார்க்கும்போது, அவங்க ஒரு சிம்பிள், அதாவது அந்த பிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெண்டாக வச்சு நடுவில் இப்படி வச்சு காமிச்சாங்க. ஆக்சுவலாக என்ன உங்களுக்கே தெரியும், இங்கே இப்போல்லாம் அது ஒரு ட்ரெண்டிங்கில் போயிடுச்சு. யாருக்கா கோவம் வந்துச்சுன்னா விரலில் 4 விரல்களை மடக்கி ஒரு விரலை மட்டும் நீட்டு காட்டுவது. சரிங்களா? அதை இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக வச்சிட்டாங்க. இப்படி சொன்னால் கோவப்படுவாங்க. அந்த மாதிரி இது யார் இதை கண்டுபிடிச்சான்னு சத்தியமாக தெரியாது. ரைட்டுங்களா? அது ஒரு விரலை காமிக்கிறது வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க, திவாகர்கிட்டையும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரி வைக்கல, நான் என்ன நினச்சேன்னா அங்கே அந்த மாதிரி பிரிக்ஸை பண்ணுங்க அப்படின்னு. யாராவது 2 பலகையை கீழே வச்சுட்டு நடுவில் அதை நிற்க வச்சா நிற்குமா? முதல்ல நல்லா யோசிச்சு பாருங்களேன். அது செங்கல் மாதிரி அந்த பிரிக்ஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அது பலகமாக இருக்குது. அந்த பலகமாக இருக்கிறத 2 பக்கமும் சரிசமாக கீழே வச்சுட்டு சென்டராக நிற்க வச்சா அது நிற்குமா? ஸோ அவங்க உண்மையிலேயே காட்ட தான் செஞ்சுருக்காங்க. இதுதான் உண்மை. நல்லா யோசிச்சு பாருங்கள். யாராவது 2 பலகை வச்சு மேலே வைக்கணும்னு சொல்லுவாங்களா, 2 பலகை கீழே படுக்க வச்சுட்டு நடுவில் நிற்க வைக்க சொல்லுவாங்களா? அதுவும் இவங்க பார்ட்டிசிபேஷனே கிடையாது. விக்ரம் அங்கே சொல்லிட்டு இருக்காரு, யார் கேம் விளையாடுறாங்களோ அவங்க மட்டும் உள்ளே வாங்க, நீங்கள் யாரும் வரக்கூடாது சொன்னதை தாண்டி அங்கே திவாகரை எல்லாருமே செம்மையாக அசிங்கப்படுத்துவாங்க. எஃப்ஜேலேருந்து எல்லாருமே கலாய்ச்சி இது பண்ணும்போது வாலண்டராக கேமில் சம்மந்தமே இல்லாத அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வருவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரோராவுக்கும் திவாகருக்கும் செம்ம சண்டை.
அங்கே வந்து தீர்ப்பு திவாகர் சைடு வராத காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, அங்கே அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு போயிடுறாங்க. அந்த ஒரு காரணம் அவங்க பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து கமருதீன் கிட்ட என்ன சொல்கிறாங்க, நம்மக்கிட்டலாம் அவன் வந்து டபுள் மீனிங் பேசுறதே இல்லையா, அவன் பெரிய உத்தமி மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. ஸோ இவங்க செஞ்சுருக்காங்க சரிங்களா. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதை அங்கே சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம இவங்க ஜாக்லின் என்ன சொல்லுறாங்க, நீங்கள் ஏன் வந்து அதை வந்து ஒரு பொண்ணை வந்து கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஷிவின் என்ன சொல்ல வராங்க, அவங்க வந்துட்டு ப்ரீ ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. இது ப்ரீ ஜட்ஜ் கிடையாது, அவங்க ஒரு எண்ணத்தில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ விஜய் பார்வதியோட பக்கம் என்ன விஷயம் கேட்கப்படுது அப்படின்னா, சரி ஓகே இது உண்மையோ பொய்யோ, ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்காக வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு கேட்க வரீங்கள, கரெக்டுப்பா, ஒரு பொண்ணுக்கு ஒரு அநியாயம் வந்துச்சுப்பா, நீங்கள் எல்லாம் வந்து நிற்கிறீங்கப்பா. இதே வாரம் இதே மாதிரி ஒரு தலை டாஸ்க் நடக்குது. அதில் சபரி என்ன பண்ணுறாரு, ஒரு பொண்ணை வாலண்டராக வந்து கால் முட்டியில் வந்து இடிக்கிறாரு, கண்ணில் அடிப்படுது, ஐயோன்னு துடிக்கிறாங்க. யாராவது கிட்ட வந்தாங்களா? ஒருத்தரும் வரல. ஈவன் கமருதும் கூட வரல. அதுக்கப்புறம் தான் பேசினார். ஒருத்தரும் வரல. ஜட்ஜாக இருந்தவங்க வந்தாங்களா? வரல. சரி, அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போகிறாங்க, வராங்க, திரும்பி என்ன பண்ணுறாரு, 5 வாட்டி புஷ் பண்ணுறாரு, 4 வாட்டி 5வது வாட்டி பிடிச்சி தள்ளுறாரு. அவங்க போய் அந்த 2 பேர் மேலே இடிச்சுக்கிட்டு தப்புன்னு விழுறாங்க. யாராவது கேட்டாங்களா? ஏன் இவங்க பொண்ணு கிடையாதா? அதுதான் இவங்களோட கேள்வி. ஏன்டா டேய், நீங்கள் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு ஆல்ரெடி கேமே தரலன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சரி விஜய் சேதுபதி சரி கலாய்க்கிறாரு. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனைனோடனே வரீங்க. இதில் உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு தெரியாமே. ஆனால் எல்லாரும் முன்னாடி என்னை வந்து ஒருத்தன் வந்து காலில் இடிக்கிறான், இடிச்சிட்டு என்ன சொல்கிறான், சாரி கேட்க முடியாது, இது கேம் அப்படி தான் இருக்குன்றான். இன்னொருத்தர் யார், விக்ரம் வந்துட்டு ஏன் தலையிலேயே மிதிக்க வேண்டியதானே, கழுத்தில் மிதிக்க வேண்டியதானே, நான்லாம் தான் தூக்கி கடாசரி பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து அதே மாதிரி நான் வந்து அழுதுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து என் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுறான், என்னை கலாய்க்கிறான். அதெல்லாம் யாரும் கேட்க வரல. என்னடா நியாயம்? இதுதான் அவங்க தரப்பு. இதனால் என்ன ஆகுதுன்னா, இத்தனை பேர் சொல்லிட்டாங்க, ஜாக்லின் சொல்லிட்டாங்க. இப்போ இதில் இன்னொன்று இருக்குது, மஞ்சரி வர நேற்று வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா விஜய் பார்வதி வந்துட்டு வாயில் வந்துட்டு இவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது வாயில் வந்து ஒரு வார்த்தை முழங்குறாங்க. அதை வந்து ஒரு சில பேர் வந்து கெட்ட வார்த்தையாக சொல்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது சரிங்களா. ஏன்னா வாய் உச்சரிப்பை வச்சு இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மேபி அந்த வார்த்தை கூட சொல்லியிருக்கலாம். சொல்கிற ஆளாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது சரிங்களா. ஆனால் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, கழுவி ஊற்றிருக்காங்க நம்ம விஜய் பார்வதி. இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இவங்க வந்து ஒரு பொண்ணோட கேரக்டர் வந்து அசசினேட் பண்ணிட்டாங்க, அதனால் வந்துட்டு இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரெட் கார்டெலாம் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, ரெட் கார்டு அப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு வெட்டிடுவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, எஃப்ஜே கொடுக்கணும். அதுக்கப்புறமும் வந்துட்டு புஷ் பண்ணி ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணார் எஃப்ஜே, அப்போ கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு வியானா கிட்ட ரொம்ப ஆபாசமாக 2 வார்த்தை பேசியிருப்பார், விஜய் பார்வதிக்கு பேசியிருப்பார், அப்போ கொடுத்துருக்கணும். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு வாயை உடச்சிரும்னு மிரட்டினார் பார்த்தீங்களா, அப்பவும் கொடுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் எஃப்ஜேக்கு மட்டும்தான். இன்னும் கமருதீன் ஒரு பக்கம் வந்து பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள். இவங்களுக்கெல்லாம் கொடுக்காம இவங்க வந்துட்டு பேசுனாங்கன்னா இதுக்கு சப்போர்ட்லாம் பண்ண வரல. இவங்களுக்கு இன்னைக்கு கொடுப்பாங்களா அப்படி கேட்டிங்கன்னா கொடுக்க வாய்ப்பே கிடையாதுன்றது நம்மளோட கருத்து. ஆனால் அதுக்கு வந்து கண்டிப்பாக வார்னிங் கொடுப்பாங்க. இதை வந்து சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா அதுவும் விஜய் சேதுபதி சொல்ல மாட்டார். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு குழந்தைகளோட நான் பார்க்க முடியலன்னு சொன்ன ஒரு விஷயத்துக்கே அவர் கண்டிக்காமல் என்ன பண்ணிட்டாருன்னா, உங்கள் கையில் ரிமோட் இருக்குல்ல, நீங்கள் டிவி சேனலை மாற்றிட்டு போயிட்டே இருங்கன்ட்டார். அப்படின்னும்போது இதை வந்து ஒரு பெரிய விஷயமா பேச மாட்டார். பட் அதை தாண்டி விஜய் பார்வதி வந்து இந்த கிச்சனை வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க. ஆனால் அவங்க உள்ளே இருந்தாங்களா கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் பட்டாங்க. அது வந்து மாற்றக்கத்தே கிடையாது. அதுக்கு டோஸ் விழுகும், அது வந்து மாற்றக்கத்தே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஆதரவாக ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சர்ப்ரைசிங்காக இருக்கும் அப்படி மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் செய்யாத ஒன்று சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இப்போ வரைக்கும் கேள்விக்குறி தான். செய்யவே இல்லைங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்களே நிறைய இடங்களில் வந்து சொல்கிறாங்களே, இவங்க மட்டும் வந்துட்டு பேசலையா அப்படின்னா, அப்போ நான் பேசுறதே இவங்க சுட்டி காட்டுறாங்களே, அவங்க மட்டும் பேசலையா அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அது வந்துட்டு இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு விஜய் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படும் நினைக்கிறீங்களா, கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.